Dear students, this is partnership. Meaning of partnership is when two or more persons join together to form a business to share the profit or loss arising therefrom in an agreed ratio. The relationship among them is called partnership. அதாவது இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட நபர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு பிஸ்னஸை நடத்திட்டு அதில் வர ப்ராஃபிட் ஆர் லாஸை அவங்க ஒப்புக்கொண்ட விகிதத்தில் பிரித்து வச்சுக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு பேர் தான் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது. த பிஸ்னஸ் மே பி கேரிட் ஆன் பை ஆல் ஆர் எனி ஆஃப் தம் ஆக்டிங் ஃபார் ஆல். இந்த பிஸ்னஸை நடத்துகிறது எல்லாருமே நடத்துறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, அல்லது அவங்களுக்குள்ள யாரேனும் ஒருத்தர் இந்த பிஸ்னஸ்ஸு நடத்தலாம். ஓகே, இந்த டைப் ஆஃப் பிஸ்னஸ் பேர் தான் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது. when two or more persons join together to form a business to share the profit or loss arising therefrom in an agreed ratio, the relationship among them is called partnership. The business may be carried on by all or any of them acting for all. Then, dear students, now we are going to see about Unit 5, Admission of a Partner. Admission of a Partner, Unit 5 நம்ம பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், யூனிட் 4ல் இதுக்கு முன்னாடி டாப்பிக்கில் யூனிட் 4ல் நம்ம இதே பார்ட்னர்ஷிப்பு ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம பார்த்தோம், கால்குலேஷன் ஆஃப் குட்வில்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை பார்த்தோம். இது முடிச்சோடனே உங்களுக்கு யூனிட் 5ல் அட்மிஷன் ஆஃப் எ பார்ட்னர்ஷிப் தான். அட்மிஷன் அப்படின்னா என்ன? சேர்த்திக்கிறது. ஸோ ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் புதுசாக ஒரு நபரை சேர்த்திக்கிறது, அதுதான் அட்மிஷன் ஆஃப் எ பார்ட்னர் அப்படிங்கிறது. ரைட், இதில் நிறைய சம்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர்ஸ் அப்படின்னா, ஏ பெர்சன் மே ஜாயின் ஆஸ் ஏ நியூ பார்ட்னர் இன் ஏன் எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஷிப் ஃபேம். ஏற்கனவே பார்ட்னர்ஷிப் நடந்துகிட்ருக்கிற ஒரு பிஸ்னஸில் புதுசாக ஒரு பெர்சனை சேர்த்திக்கிறாங்க. ஸோ தட் பெர்சன் அலோன் இஸ் கால்டு பார்ட்னர். ஓகே, this is called admission of a partner. The purpose of admission of a new partner may be raise additional capital for expansion of business or managerial skills of new partner or both. புதுசாக ஒரு நபரை நம்ம ஏன் சேர்த்திக்கிறோம்? ஏற்கனவே இரண்டுக்கு மேற்பட்ட நபர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு ஃபேமை நடத்திட்டு வந்துட்டு இருக்கும்போது புதுசாக ஏன் இன்னொரு பார்ட்னரை சேர்த்துறோம் அப்படின்னா அதுக்கு ரீசன் இருக்குது. ஏற்கனவே இருக்கிற பிஸ்னஸை கொஞ்சம் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறக்கோ, அல்லது புதுசாக சேர்கிற பார்ட்னர் வந்து மேனேஜரியல் ஸ்கில்ஸ் நல்லா படித்தவரோ, நல்ல திறமையான ஆளோ, அல்லது அடிஷ்னல் கேபிட்டல் புதுசாக பிஸ்னஸ் ரன் பண்ணுற கேபிட்டல் வேணும் அப்படின்னா, ஸோ அதுக்காகவும் இந்த ரீசனுக்காக புதுசாக ஒரு நபரை சேர்த்திக்கிறாங்க. ஓகே, இதுதான் அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறது. ஜென்ரலி த நியூ பார்ட்னர் ஹேஸ் டு கான்ட்ரிபியூட் கேபிட்டல் டு த ஃபேம், தேர் பை he or she acquires the right to share future profits and the assets of the fame. புதுசாக ஒரு பார்ட்னர் சேர்ந்த உடனே பொதுவாகவே அவங்க எப்போ சேர்றாங்களோ, ஸோ சேர்ந்ததிலிருந்து அந்த பிஸ்னஸ் ஃபேமோட ப்ராஃபிட் லாஸ் அல்லது அசட், அந்த பார்ட்னர்ஷிப் ஃபேமோட அசட்ஸு ஷேர் பண்ணுறதுக்கு அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக ரைட்ஸு உங்களுக்கு இருக்குது. ஓகே, ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஜென்ரலி த நியூ பார்ட்னர் ஹேஸ் டு கான்ட்ரிபியூட் கேபிட்டல் to the fame and thereby he or she acquires the right to share the future profits and the assets of the fame. Okay, on admission of a new partner, the fame is reconstituted with a new agreement and the existing agreement comes to an end. புதுசாக ஒரு பார்ட்னரை சேரும்போது ஓல்டு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் மேபி கம் டு an end. பழைய பார்ட்னர்ஷிப் ஃபேமில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது கேன்சல் ஆயிடும். அப்போது புது பார்ட்னரோட சேர்ந்து நியூ அக்ரிமெண்ட் எழுதணும். வாட் ஆர் த பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னாலும் நம்ம பார்த்தோம் இல்லையா, ரிட்டன் டாக்குமெண்ட் இஸ் கால்டு அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். ரைட், அந்த அக்ரிமெண்ட் தான். அக்கார்டிங் டு செக்ஷன் 31 சப்டிவிஷன் 1, வெரி வெரி இம்பார்ட்டன்ட்பா. அட்மிஷன் அப்படின்னா செக்ஷன் 31 அதில் ஃபஸ்ட்டு 1 ஆஃப் த இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932, subject to contract between the partners, no person shall be introduced as a partner into a firm without consent of all the existing partners. புதுசாக ஒருத்தரை சேர்த்திட்டு இருக்கும்போது, புதுசாக ஒருத்தரை கான்ட்ராக்டில் இன்வால்வ் ஆகும்போது மற்றவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குன்னு, தெரியாமல் யாரையும் சேர்த்திக்கூடாது. ஸோ மற்ற பார்ட்னர்ஸோட நாலேஜ் இல்லாமல் புதுசாக ஒரு பார்ட்னர் சேர்த்திக்கூடாது. ஓகே, அதுதான் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932
செக்ஷன் 31 சப்டிவிஷன் 1 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஓகே, திஸ் இஸ் அட்மிஷன் ஆஃப் எ பார்ட்னர். சரி, அப்போ ஏற்கனவே பார்ட்னர்ஷிப் ஃபேம் பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கும்போது புதுசாக ஒரு பார்ட்னர் சேரும்போது என்னென்ன டைப் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அது ஜேர்னல் என்ட்ரிலேருந்து ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ரெக்வயர்ட் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் ஆஃப் யர் பார்ட்னர். ஒவ்வொரு இதை நம்ம சொல்கிறோம் பாருங்கள். அண்ட் அட்மிஷன் த நியூ பார்ட்னர் மே பிரிங் கேபிட்டல் இன் கேஷ் ஆர் கைண்ட் ஆர் போத். புதுசாக அட்மிஷன் ஆன ஒரு பார்ட்னர் கேபிட்டல் கொண்டு வருவார், அல்லது எனி கைண்ட் ஆஃப் அசட்டை கொண்டு வருவார். ஸோ அல்லது ரெண்டுமே சேர்ந்து கொண்டு வருவார். அப்போது ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க பாருங்கள். அட் த டைம் ஜேர்னல் என்ட்ரி இஸ் இஃப் கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட். பணம் கொண்டு வரும்போது என்ன உள்ள வருதோ, கேஷ் பேங்க் ரெண்டுமே உங்களுக்கு என்னது ரியல் ஆர் ப்ராப்பர்ட்டி அக்கௌண்ட் ரூல்ஸ் தானே, கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டன்சியில். ஸோ என்னெல்லாம் கொண்டு வரோரோ ஓகே அது எல்லாமே டெபிட். டெபிட் வாட் கம்ஸ் இன் ஓகே as per the rules is. So cash account or bank account debit. Okay, then assets எதேஸ் கொண்டு வரும்போது if the new partner bring some assets, so assets entering in the business as per the rules is debit what comes in. So assets account debit. Okay, who is the giver here? The new partner is the giver here. So டூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். கேபிட்டல் அப்படிங்கிறது ஒரு பார்ட்னர் பிஸ்னஸ்க்காக என்னெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அது எல்லாமே கலெக்டடாக நம்ம சொல்கிறது தான் கேபிட்டல் அப்படிங்கிறது. ஸோ கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெபிட், அசட்ஸ் அக்கௌண்ட் டெபிட், டூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, இந்த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்ட்ரி. ரைட், திஸ் இஸ் த அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர் அட் த டைம் ஆஃப் a new partner brings some cash or any kind of cash or both. At the time journal entry is cash or bank account debit, assets account debit to that new partner's capital account. Then for transferring accumulated profit and reserves, very very important one thing பா. இது பெரிய சம்மில் அப்படிங்கும்போது உங்களுக்கு கம்பைல்டு என்ட்ரி கொடுத்து 5 மார்க் சம்ஸில் கேட்டுருவாங்க. அதாவது அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் அண்ட் ரிசர்வ்ஸ் ஏற்கனவே நடந்துகிட்ருக்கிற ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேமில் ப்ராஃபிட் இருக்குது, லாஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு, இந்த நியூ பார்ட்னர்ஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு ஓல்டு பார்ட்னருக்கு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் பிரித்து தந்துடுவாங்க. ஓகே, அப்படி அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன இருக்குது, அக்யூமுலேட்டட் அப்படின்னா சேர்த்து வச்சுருக்கிறது ப்ளஸ் ஏடட். ஓகே, இது ப்ராஃபிட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் உங்களுக்கு லைபிலிட்டி சைட் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஏதாவது ஒரு லாஸ் வரப்போகுது அப்படின்னா அந்த லாஸை வந்து நம்ம காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இந்த வருஷம் ப்ராஃபிட்லேருந்து கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து வைக்கிறது. அதுக்கு பேர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவோம். த ரிசர்வ் மேபி ஜென்ரல் ரிசர்வ் ஃபண்டு, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டு, ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, இந்த மாதிரி இருக்குது. இது எல்லாமே பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து அசட் சைடும் சில சமயத்தில் ஒவ்வொரு சம்ஸில் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா லாஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரைட். இப்போ பாருங்கள், இப்படி இதுக்கு பேர் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் அண்ட் ரிசர்வ்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓல்டு பார்ட்னர்ஸ் நம்ம பிரித்து தந்தோம் இல்லையா. ரைட், அது எப்படி அப்படின்னா அதுக்கு ஜேர்னல் என்ட்ரி எல்லாத்துக்கும் ஒட்டுக்கா ஒரு ஜேர்னல் என்ட்ரி, கம்பைல்டு ஜேர்னல் என்ட்ரி இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். இஃப் அரைசிங் எனி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட், ப்ராஃபிட் வந்துச்சுனால அது டெபிட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட், ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட், ஜென்ரல் ரிசர்வாக இருந்தாலும் டெபிட்டு, ரிசர்வ் ஃபண்டு ஏதாவது ஃபண்டு ஒதுக்கியிருந்தாலும் அந்த ரிசர்வ் ஃபண்ட் அக்கௌண்ட் டெபிட்டு, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் அக்கௌண்ட், ஒர்க்கர்ஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துட போகுது, ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது அந்த லாஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக எடுத்து வைக்கிற ஃபண்டுக்கு பேர் தான் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டு. ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் அக்கௌண்ட் டெபிட், இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளக்சுவேஷன் ஃபண்டு அக்கௌண்ட் டெபிட். ஓகே, இது எல்லாமே அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்னு அர்த்தம். இது எல்லாமே எதெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாமே நம்ம டெபிட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ எதுவெல்லாம் வரும், ப்ராஃபிட் அண்டு லாஸு, அப்புறம் ஃபண்டு, அப்புறம் ரிசர்வ், 3 விஷயங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸு, அப்புறம் ரிசர்வ் ஃபண்டோ, ஜென்ரல் ஃபண்டோ, இந்த மாதிரி ஃபண்ட் இருக்கிறது, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டோ. ஓகே, ரைட், இது ஞாபகம் வச்சுட்டு எல்லாமே டெபிட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட், ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட், ரிசர்வ் ஃபண்ட் அக்கௌண்ட் டெபிட், ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் அக்கௌண்ட் டெபிட், இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளக்சுவேஷன் ஃபண்ட் அக்கௌண்ட் டெபிட்,
டு இதெல்லாம் யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் இன் தி ஓல்டு ரேஷியோ. ஓகே, அப்போ நியூ பார்ட்னர் அட்மிட் ஆகும்போது நியூ பார்ட்னருக்கு எந்த விதமான ஷேரிங் வராது, இருக்கிறத வந்து ஓல்டு பார்ட்னரை பிரித்து வச்சுக்குவாங்க. ஓகே, திஸ் இஸ் த ஜேர்னல் என்ட்ரி. தென் இப்போ டைரெக்டாக சம் நம்பர் எக்ஸஸ்சி நம்பர் ஃபஸ்ட்டுக்கு போயிடுவோம். சம்ஸ் பாருங்கள், அது கீழே ஆன்சர் கொடுத்துருக்காங்க, சிம்பிளான சம்ஸ் தான். அருள் அண்ட் அனிதா ஆர் பார்ட்னர் ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் இன் தி ரேஷியோ ஆஃப் 4:3. அருள் அனிதா 2 பேரும் பார்ட்னர், அவங்க ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது 4:3. ஆன் 31/3/2018 அஜய் வாஸ் அட்மிட்டட் எஸ் ஏ பார்ட்னர். அஜய் அப்படிங்கிற ஒருத்தர் அட்மிட் ஆகிறாரு பார்ட்னராக. இவர் வந்து நியூ பார்ட்னர். அருள் அண்ட் அனிதா மட்டும்தான் ஓல்டு பார்ட்னர்ஸ். அப்போ இருக்கிறது யாருக்கு மட்டும் தான் ஷேர் பண்ணணும், ஓல்டு பார்ட்னர்ஸ். ஓல்டு பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறது இங்கே யார், அருள் அண்டு அனிதா. ஓகே, ஆன் த டேட் ஆஃப் அட்மிஷன் த புக் ஆஃப் த ஃபேம் சோவ்டு எ ஜென்ரல் ரிசர்வ் ஆஃப் ₹42,000. அவர் புது பார்ட்னர் அட்மிட் ஆகும்போது அந்த பார்ட்னர்ஷிப் ஃபேமோட ஜென்ரல் ரிசர்வ், அதாவது பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைட் இருக்கிற ஜென்ரல் ரிசர்வ் அப்படிங்கிறது 42,000. ஓகே, ஸோ இது அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்னு அர்த்தம். இதை எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகே, ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னா பாஸ் த ஜேர்னல் என்ட்ரி டு டிஸ்ட்ரிபியூட் த ஜென்ரல் ரிசர்வ். ஓகே, இப்போ ஜேர்னல் என்ட்ரி பாருங்கள், எந்த விதமான ரிசர்வ் இருந்தாலும் சரி, ஃபண்ட் இருந்தாலும் சரி டெபிட் பண்ணிக்குவோம். ஓகே, ஓல்டு பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள், ஜென்ரல் ரிசர்வ் 42,000 டெபிட் பண்ணியிருக்காங்களா, ரைட். ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் 42,000. டூ ஓல்டு பார்ட்னர்ஸ் யார், டூ அருள் கேபிட்டல் அக்கௌண்ட், டூ அனிதா கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ அருளுக்கு 24,000, அனிதாவுக்கு 18,000. இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, திஸ் அமௌண்ட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அமங் த ரேஷியோ ஆஃப் 4:3. 4:3 அப்படிங்கிறத பிரிச்சுக்கிறாங்க. அப்போ நம்ம கால்குலேஷன் எப்படி வரணும், 42,000 இன்ட்டு 4:7 அப்படின்னா டோட்டல் ஷேர் வேல்யூ எவ்வளவு, 4 + 3 7 இருக்கா. ஸோ 7ல் 4 அப்படிங்கிறது அருளுக்கு, 3 அப்படிங்கிறது அனிதாவுக்கு. ஸோ 42,000 இன்ட்டு 4 டிவைடட் பை 7 அப்படிங்கிறது 24,000. ஓகே, அதே மாதிரி இந்த அனிதா கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு 42,000 இன்ட்டு 3/7 அப்படிங்கிறது இந்த அனிதா கேபிட்டல் அக்கௌண்ட். இப்படி கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த 18,000 கிடைக்கும். சொல்கிறது புரியுதாப்பா, நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் சம். தென் செகண்ட் சம் பாருங்கள், இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நெகட்டிவ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அசட் சைடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா லாஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சம்ஸ்லேயே அப்படி தான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அஞ்சலி அண்ட் நித்யா ஆர் பார்ட்னர்ஸ் ஆஃப் எ ஃபேம் ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் இன் தி ரேஷியோ ஆஃப் 5:3. த அட்மிட் Pramila on 1/1/2018. On the date, their balance sheet showed accumulated loss ₹40,000 on the asset side of the balance sheet. அக்யூமுலேட்டட் லாஸ் அப்படின்னாலே நம்ம தெரிஞ்சுக்கணும், பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு தான் இருக்குது அப்படின்னு. ஆனால் சம்ஸில் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க, அசட் சைடு தான் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்குது அப்படின்னு. நம்ம ஜென்ரல் இன்ஃபர்மேஷனாக சொல்கிறோம், ஆனால் இங்கே சம்ஸ்லேயே கொடுத்தாங்க, உங்களை கன்ஃபியூஸ் பண்ணல. ஸோ அஞ்சலி அண்ட் நித்யா ஓல்டு பார்ட்னர்ஸு, பிரமிளாவை புதுசாக சேர்த்துறாங்க. இங்கே ஓல்டு பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறது அஞ்சலி நித்யா மட்டும்தான். அக்யூமுலேட்டட் லாஸ் 42,000 கொடுத்துருக்காங்க. அப்போது அக்யூமுலேட்டட் லாஸ் வந்துச்சுன்னா கிரெடிட் பண்ணிவிட்டு அதை வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் பண்ணிக்கணும். ஓகே, ஆப்போசிட் ப்ராஃபிட் வந்தால் அந்த என்ன கன்சர்ன் ப்ராஃபிட்டோ அதை டெபிட் பண்ணிவிட்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணுவோம். லாஸ் வந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் என்ட்ரி தானே. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹியர் அஞ்சலி கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், நித்யா கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் உங்களுக்கு 40,000 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அஞ்சலி கேபிட்டல் அக்கௌண்ட், நித்யா கேபிட்டல் அக்கௌண்ட் 25,000 அண்டு 15,000 கொடுத்துருக்காங்க இல்லையா. இது எப்படி கால்குலேட் பண்ணுவோம், ஃபஸ்ட் அந்த ரேஷியோ எடுத்துக்கோங்க. 5 + 5:3 அப்படின்னு இருக்கா. அப்போ டோட்டல் ஷேர் எவ்வளோன்னு பாருங்கள், 5 + 3 8. அப்போது அஞ்சலிக்கு வந்து பார்ட்னர் அஞ்சலிக்கு 40,000 இன்ட்டு 5 டிவைடட் பை 8, 5 டிவைடட் பை 8 அப்படின்னா உங்களுக்கு 25,000 வரும். ஓகே, 5 டிவைடட் பை 8 அப்படின்னா 25,000 உங்களுக்கு வரும். நித்யா கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது 40,000 இன்ட்டு 3/7
8 அப்படின்னா உங்களுக்கு 15,000 வரும். ஓகே, இந்த இதுதான். ஸோ ஃபஸ்ட் சம் செகண்ட் சம் ரெண்டுமே உங்களுக்கு அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ரிலேட்டட் சம்ஸ் தான். தென் தேர்ட் சம் பாருங்கள். தேர்ட் சம் இதே மாதிரி தான், என்ன பேலன்ஸ் ஷீட் மெத்தடில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரைட். சம்ஸ் பாருங்கள். ஓவியா அண்ட் காவியா ஆர் பார்ட்னர்ஸ் இன் எ ஃபேம் ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் இன் தி ரேஷியோ ஆஃப் 5:3. அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ்ஸு ரேஷியோ அப்படிங்கிறது 5:3 ஞாபகம் வச்சுக்கோங்க. த அட்மிட் அகல்யா இன்டு த பார்ட்னர்ஷிப். தயர் பேலன்ஸ் ஷீட் as on 31st March 2019 is as follows. பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. லைபிலிட்டி சைட் பாருங்கள், அசட் சைட் பாருங்கள். நம்ம இந்த மாதிரி அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட் லாஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைட் பார்க்கணும். எது இருக்குன்னு கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜென்ரல் ரிசர்வ் ஃபண்டு, காம்பன்சேஷன் ஃபண்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், இது 4ம் இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் லைபிலிட்டி சைடு இல்லை அப்படின்னா அசட் சைடு இருக்குன்னு பாருங்கள், அது லாஸ். இதுக்கு அடுத்து குட்வில் இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த 5 விஷயம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இது நல்லா செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ் போகணும். இதெல்லாம் கம்பைன் அண்ட் என்ட்ரி சம்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது இதெல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கணும். அதில் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான் முன்னாடி நம்ம இப்போ 2 மார்க் 3 மார்க்கில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சம்ஸில் லைபிலிட்டி சைட் பாருங்கள். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட், இது ப்ராஃபிட்டு. ஓகே, தென் ஜென்ரல் ரிசர்வ் இருக்குது, இதுவும் நம்ம பிரித்து தர வேண்டிய அமௌண்ட்டு தான். ஒர்க்மேன்ஸ் காம்பன்சேஷன் ஃபண்டு, இதுவும் பிரித்து தர வேண்டிய அமௌண்ட்டு தான். அதுக்கடுத்து அசட் சைடு வாங்க. அசட் சைடு நம்ம சொன்ன மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோ குட்வில்லோ எதுவும் இல்லை. ஸோ 3 என்ட்ரி மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் ஃபஸ்ட் பார்த்தோம் இல்லையா, என்ன பார்த்தோம்? அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட் ஆர் லாஸ்க்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு. இங்கே நியூ பார்ட்னருக்கு வராது, ஓல்டு பார்ட்னர்ஸ் மட்டும்தான் நம்ம எடுத்து எழுதுவோம். அப்போ இங்கே ஓல்டு பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறது யார்? ஹியர் த ஓல்டு பார்ட்னர் இஸ் ஓவியா அண்ட் காவ்யா. ஓவியா அண்ட் காவ்யா அவங்க மட்டும்தான் ஓல்டு பார்ட்னர். நியூ பார்ட்னர் அப்படிங்கிறது அகல்யா, அவங்களுக்கு எந்த ஷேரிங் வராது. ஏன் அப்படின்னா இது அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர். ஓகே, தென் எடுத்துக்கோங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட்டு, ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட்டு, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் அக்கௌண்ட் டெபிட்டு. ஓகே, அந்தந்த அமௌண்ட் கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கிங்க. டெபிட்டில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட்டில் ஒரு 40,000, ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட்டில் ஒரு 8,000, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டு டெபிட்டில் ஒரு 12,000. ஓகே, ஸோ இந்த 3 டிரான்சாக்ஷனையும் நம்ம ஆட் பண்ணுங்கள். 40,000 + 8,000 + 12,000 அப்படின்னா உங்களுக்கு 60,000 வருமா? 60,000 வரும். அப்போது 2 ஓவியா கேபிட்டல் அக்கௌண்ட், 2 காவியா கேபிட்டல் அக்கௌண்ட். ஓவியாவுக்கு எப்படி நம்ம ஷேர் பண்ணிக்குவோம்? ஸோ டோட்டல் அமௌண்ட்டு 60,000 இன்ட்டு ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரேஷியோ அப்படிங்கிறது 5 ஃபார் ஓவியா, 3 ஃபார் காவியா. ஓகே, அப்போது 60,000 இன்ட்டு 5/8 கரெக்டாக? 60,000 இன்ட்டு 5/8 அப்படிங்கிறது ஓவியாக்கு. அப்போது அதை கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு அமௌண்ட்டு 37,500. 37,500 அப்படிங்கிறது ஓவியாக்கு உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி காவியாவுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 60,000 இன்ட்டு 3/8. இந்த 3/8 அப்படிங்கிறது எப்படி ரேஷியோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5:3 அப்படின்னு இருக்கா. ஸோ செகண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது செகண்ட் பார்ட்னருக்கு. ஸோ 3/8, 60,000 இன்ட்டு 3/8 அப்படிங்கிறது காவியாக்கு. ஸோ கால்குலேஷன் பண்ணிங்கன்னா அமௌண்ட்டு 22,500 அப்படிங்கிறது இங்கே வரும். ஓகே, ரைட். இது 3 சம்முமே உங்களுக்கு அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பற்றி தான். ஓகே, தென் ஃபோர்த் சம்மு அடுத்த மாடல் போகுது. என்ன அப்படின்னா இந்த அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப்பில் இன்னொன்று நம்ம ஞாபகப்படுத்தணும். அதாவது இருக்கிற அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வந்து நம்ம ரீவேல்யூ பண்ணுவோம். என்னது? ரீவேல்யூ பண்ணுவோம். அப்போது ஒரு புதுசாக பார்ட்னர் அட்மிஷன் ஆகும்போதோ அல்லது புதுசாக ஒரு பார்ட்னர் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகும்போதோ, ஒரு பார்ட்னர் இன்கேஸ் டெத்து, இன்சால்வன்சி அப்படிங்கும்போதெல்லாம் நம்ம இந்த அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வந்து நம்ம ரீவேல்யூ பண்ணுவோம். ஓகே, ரைட். அந்த கண்டிஷனில் அந்த ரீவேல்யூஷனுக்கு என்ட்ரி என்ன? எப்படி ஜேர்னல் என்ட்ரி? இப்போ முன்னாடி நம்ம பார்க்கும்போது நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு பார்ட்னர் அட்மிஷன் ஆகும்போது நம்ம அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட் லாஸ்ன்னு இருந்தால் பிரித்து தந்தோம்னு சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி செகண்ட் கண்டிஷன் அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு பெர்சன் பார்ட்னர்ஷிப்பில் பார்ட்னராக அட்மிட் ஆகும்போது அந்த பார்ட்னர்ஷிப் ஃபேமில் இருக்கிற அசட்ஸ் லைபிலிட்டிஸ் ரீவேல்யூ பண்ணணும். அதுதான் ரீவேல்யூஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். when a partner is admitted into the partnership,
The assets and liabilities are revalued as the current value may differ from the book value. So current value, book value இதெல்லாம் டிஃப்ரென்சஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் தான் ரீவேல்யூ அப்படின்னு அர்த்தம். Determination of current values of assets and liabilities is called revaluation of assets and liabilities. Current value எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் revaluation of assets and liabilities. The reason for revaluation of assets and liabilities are as follows. என்னென்ன ரீசன் அப்படின்னா, to give you a true and fair view of the statement of affairs of the firm. ஸோ இப்படி ரீவேல்யூ பண்ணுறதுனால கரெக்டான வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியும். அசட்ஸ் அப்படின்னா அசட்ஸோட மதிப்பு எவ்வளோ இருக்குது, லைபிலிட்டிஸ்னால் லைபிலிட்டிஸ் மதிப்பு எவ்வளோ இருக்குது, வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு ப்ரெசண்ட்டு அட் த மூமெண்ட்டு ப்ரெசண்ட்டில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, செகண்ட் பாயிண்ட்டு, டு ஷேர் த கெயின் அரைசிங் ஃப்ரம் த ரீவேல்யூஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் as it is due to the old partners. ஸோ அந்த ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு ஷேரிங் அப்படிங்கிறது ஈஸி அபவ். ஓகே, ரைட். There are two ways in which the revaluation of assets and liabilities may be dealt within the accounts. இதில் ரெண்டு டைப்பாக சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரிவைஸ்டு வேல்யூ ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆர் ஷோன் இன் தி புக்ஸ். ரிவைஸ்டு வேல்யூ ஆஃப் அசட்ஸ் லைபிலிட்டிஸ் ஆர் நாட் ஷோன் இன் தி புக்ஸில் காமிக்காதெல்லாம் இருக்குது. அப்போ காமிக்காது அப்படின்னா ஃபிக்ஸிசியஸ் அசட் அப்படின்னு சொல்லி ஒரு அசட் இருக்குது. பேட்டன் ரைட்ஸு, காப்பி ரைட்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அங்கே என்ட்ரி பண்ண முடியாது. ஸோ ரீவேல்யூ பண்ணுற அசட்ஸ் அப்படிங்கிறது லேண்ட் அண்ட் பில்டிங் இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ரைட், அடுத்து நம்ம என்ட்ரிக்கு போவோம். சம் நம்பர் 4 போயிட்டோம். ஓகே, ஸோ சம் நம்பர் 4 அப்படிங்கிறது உங்களுக்கு அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ரீவேல்யூ பண்ணியிருக்காங்க. ஜேர்னல் என்ட்ரி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, ரைட். இப்போது சேஞ்சஸ் பண்ணிக்கிறது எப்படி அப்படின்னா, இதில் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் அப்படின்ட்டு இருக்கா, ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது அதில் அசட்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறது, அசட்ஸோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகிறது அப்படின்னு ஒரு கண்டிஷன் வச்சுட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும். அதில் பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரி இது ப்ராஃபிட் ஐட்டமா லாஸ் ஐட்டமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி சம்ஸ் தான் இது. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சம்ஸ் நீங்கள் தெளிவாக படிக்கணும். தெளிவாக படிக்கும்போது சில ஞாபகம் வச்சுக்கணும். எந்த மாதிரி அப்படின்னா, இந்த டிரான்சாக்ஷனால் அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கா, லைபிலிட்டிஸ் வேல்யூ டிக்ரீஸ் ஆகிருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ப்ராஃபிட்டு. இல்லை அப்படின்னா ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா அது லாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ பாருங்கள், இப்போது ஸ்டாக்கோட வேல்யூ ஃபர்னிச்சர் வேல்யூ, இது எல்லாமே ஃபர்னிச்சர் வேல்யூ, மெஷினரி, அட்ஜஸ்டிங் மெஷினரி, சம் நம்பர் 4. ஸ்டாக்கு, ஃபர்னிச்சர், மெஷினரி, அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டி இது எல்லாமே அது கூட ப்ரீமிசஸ் இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற அசட்ஸ் லைபிலிட்டிஸ் எல்லாம் ரீவேல்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ ரீவேல்யூ பண்ண அமௌண்ட்டு நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இதில் ப்ராஃபிட் அப்படிங்கிறது எப்படின்னா, அசட்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகு, லைபிலிட்டிஸ் வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகு. ஓகே, இன் கேஸ் ஆஃப் அசட் வேல்யூ இஸ் இன்க்ரீஸ் ஆர் லைபிலிட்டி வேல்யூ இஸ் டிக்ரீஸ் அட் த டைம் த ரீவேல்யூஷன் இஸ் ப்ராஃபிட் ஐட்டம். ஓகே, in case of liability value increase then assets value is decrease, treated as a loss. Okay, so the journal entry of profit item, the revaluation account debit, revaluation account debit to stock account to furniture account. இந்த மாதிரி இது லாஸ்க்கு வர என்ட்ரி. ப்ராஃபிட்டுக்கு வர என்ட்ரி அப்படிங்கிறது அந்த இன்க்ரீஸ் ஆகிறது, அசட் இன்க்ரீஸ் ஆகிறது, டிக்ரீஸ் ஆகிறது. பாருங்கள், இந்த சம்ஸ் பொறுத்த வரைக்கும் இதை வச்சு எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். சம் பார்த்துக்குங்க. சம் 4 பேஜ் நம்பர் 174 புக் எடுத்து வச்சு பார்த்து அப்புறம் இந்த சம்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். ஹரி அண்ட் மாதவன் அண்ட் கேசவன் ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் இன் தி ரேஷியோ ஆஃப் 5:3:2 as from 1st April 2017. Okay, Vanmadi is admitted into the partnership and the new profit sharing ratio is decided to 4:3:2
1. ஸோ ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எடுத்துக்கணும். ஓகே, இது அட்மிஷன் அப்படிங்கிறனால நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் ஓல்டு பார்ட்னர்ஸ் தான் பிரித்து தருவோம். அந்த வகையில் பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ட்ரி, இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் ப்ரீமிசஸ் பை 60,000. ப்ரீமிசஸ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. செகண்ட் ட்ரான்சாக்ஷன் பாருங்கள், இதில் செகண்ட் என்ட்ரி ப்ரீமிசஸோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ப்ரீமிசஸ் அப்படிங்கிறது ஒரு வளாகம். ஓகே, ஷாப்பிங் மால் மாதிரி அந்த மாதிரி பெரிய இடத்த சொல்கிறது தான் ப்ரீமியம் அப்படின்னு ப்ரீமிசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இந்த ப்ரீமிசஸ் அப்படிங்கிறது அசட்டு. ஸோ இந்த அசட்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அசட்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ப்ராஃபிட் அப்படின்னு அர்த்தம். என்னது? ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் ஐட்டத்துக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கன்சைனட் அசட்ஸ் அக்கௌண்ட் டெபிட், கன்சைனட் லைபிலிட்டிஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட், இதுதான் ப்ராஃபிட் ஐட்டத்துக்கு என்ட்ரி. ஓகே, இங்கே செகண்ட் என்ட்ரி பாருங்கள், ஒரே ஒரு என்ட்ரி தான் ப்ராஃபிட் ஐட்டத்துக்கு இருக்குது. ஸோ ப்ரீமிசஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 60,000. ஸோ 60,000 அப்படிங்கிறது இங்கே டெபிட் கிரெடிட்லாம் என்ட்ரி பண்ணிக்கணும். புரியுதாப்பா? ஸோ ப்ராஃபிட் ஐட்டம் வந்துச்சு அப்படின்னா அந்த கன்சைனட் அசட்ஸ் அக்கௌண்ட், கன்சைனடு லைபிலிட்டிஸ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணிவிட்டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் கிரெடிட் வரணும். லாஸ் வந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட், ரீவேல்யூஷனை டெபிட் பண்ணிவிட்டு அந்த கன்சைனட் அசட்ஸு, கன்சைனட் லைபிலிட்டிஸ் வந்து கிரெடிட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து என்ட்ரி பாருங்கள், depreciate stock by rupees 5,000, furniture by 2,000 and machinery by 2,500. depreciate அப்படிங்கிறது தேய்மானம். this value deducted from the concerned asset. அசட்லேருந்து லெஸ் பண்ண வேண்டிய அமௌண்ட். ஸோ அசட்லேருந்து லெஸ் பண்ண வேண்டிய அமௌண்ட், டெப்ரிசியேட் பண்ண வேண்டிய அமௌண்ட் அப்படின்னா அசட்ஸ் வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ இன் கேஸ் ஆஃப் அசட் வேல்யூ டிக்ரீஸ் ட்ரீட்டட் as a லாஸ். ஸோ லாஸ் ஆகுதா? அசட் வேல்யூ லாஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு லாஸ் தானே. அசட் வேல்யூ ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா லாஸ் தான். ஸோ லாஸ்க்கு உண்டான ஜேர்னல் என்ட்ரி அப்படிங்கிறது உங்களுக்கு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெபிட் பண்ணிவிட்டு டு கன்சர்னட் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். ஓகே, ரைட். அதுக்கடுத்து தேர்ட் என்ட்ரி பாருங்கள், ப்ரொவைட் ஃபார் ஏன் அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டிஸ் ஆஃப் rupees 500. ப்ரொவைட் அப்படின்னா எதை உருவாக்குறது? அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டி, நாம் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு 500 உருவாக்குக, ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படி. ஸோ அது 500 இருக்குது. ஓகே, ஸோ இதுவும் உங்களுக்கு லைபிலிட்டி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. லைபிலிட்டிஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது ரீவேல்யூஷனோட லாஸ் தான். ஓகே, ஸோ செகண்ட் என்ட்ரி தேர்ட் என்ட்ரி ரெண்டுமே உங்களுக்கு லாஸ் தான். ஸோ லாஸ்க்கு உண்டான ஜேர்னல் என்ட்ரி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெபிட் பண்ணிக்குவோம். ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி இங்கே பாருங்கள், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெபிட் 10,000 அமௌண்ட் அப்புறம் தான் தெரியும். இங்கே ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெபிட், அப்புறம் டு டெப்ரிசியேட் ஸ்டாக் பை rupees 5,000. ஸோ டூ ஸ்டாக் அக்கௌண்ட் 5,000 கிரெடிட் பண்ணிக்கோங்க. டூ ஃபர்னிச்சர் 2,000 கிரெடிட் பண்ணிக்கோங்க. டூ அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டி, டூ மெஷினரி இருக்கு இல்லையா, மெஷினரி 2,500 கிரெடிட்டு, டூ அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டிஸ் 500. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 5,000, 2,000, 2,500 ப்ளஸ் 500, அப்போ டோட்டலாக உங்களுக்கு 10,000 அப்படிங்கிறது டெபிட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கு லாஸ்க்கு உண்டான என்ட்ரி. ஸோ லாஸ் ஐட்டம்ஸ் entered is debited. Okay, so revaluation account debit to stock account, to furniture account, to machinery account, to outstanding liability account. Okay, amount கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கணும். தென் இப்போது இந்த ரீவேல்யூஷன் பண்ணதுனால ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு என்ட்ரி நம்ம ப்ரொவைட் பண்ணணும். இப்போ பாருங்கள், ரீவேல்யூஷன் டெபிட் ஒரு என்ட்ரி இருக்குது, அது லாஸ் என்ட்ரி. ரீவேல்யூஷன் கிரெடிட் ஒன்று இருக்குது, அது ப்ராஃபிட் ஐட்டம். இப்போ ப்ராஃபிட் ஐட்டத்தில் செகண்ட் என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஐட்டம் என்ட்ரி. அப்போது 60,000 ப்ராஃபிட் ஐட்டம் இருக்குது, ஆனால் லாஸ் ஐட்டத்தில் 10,000 தான் இருக்குது. அப்போது டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் 50,000 ட்ரீட்டட் as a ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட் என்ன பண்ணணும்? ப்ராஃபிட் ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு நம்ம ஓல்டு ஷேரிங் ரேஷியோவில் பிரித்து தந்துடணும். ஓகே, ஸோ இதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட். ஓகே, அதே மாதிரி லாஸ் வந்துச்சுன்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். கரெக்டாக புரிஞ்சுக்கணும்ப்பா, சிம்பிள் லாஜிக் தான். ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெபிட்டில் அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் 50,000 டு ஹரி கேபிட்டல் அக்கௌண்ட், டு மாதவன் கேபிட்டல் அக்கௌண்ட், டு கேசவன் கேபிட்டல் அக்கௌண்ட், இவங்கெல்லாம் ஓல்டு பார்ட்னர்ஸ். ஸோ இந்த ஹரி கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு 50,000 இன்ட்டு
5/10. இந்த 5/10 எப்படி வந்துச்சு? ரேஷியோ பாருங்கள், 5:3:2 அப்படிங்கும்போது 10, அதில் 5 அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட்டு பார்ட்னருக்கு. ஸோ 50,000 இன்ட்டு 5/10, 25,000 ஹரிக்கு வரும். தென் செகண்ட் பார்ட்னருக்கு 50,000 இன்ட்டு 3/10, இது 15,000 உங்களுக்கு மாதவன் கேபிட்டல் அக்கௌண்ட்டில். தென் 50,000 இன்ட்டு 2/10 அப்படிங்கிறது கேஷ் ஒன் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு என்ட்ரி பண்ணுவோம். ஓகே, ரைட், புரிஞ்சுதாப்பா? ரைட், இதுலேயே நம்ம ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் போட்டுருவோம். ஏன்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டேலி ஆனால் தான் நம்ம என்ட்ரி பண்ணது கரெக்டுன்னு அர்த்தம். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி ஜேர்னல் என்ட்ரி போட்டிருக்கோம், அதை வந்து லெஜர் அக்கௌண்ட் ஃபார்வர்ட் பண்ணுறோம். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட், ஸோ டெபிட் கிரெடிட் போட்டுக்கினேன். அதில் பாருங்கள், லாஸ் என்ட்ரி எல்லாமே எங்கே வரும்? டெபிட்டில். ப்ராஃபிட் ஐட்டம் எல்லாம் கிரெடிட்டில். சிம்பிள் லாஜிக். ஓகே, ஸோ ப்ராஃபிட்டாக இருந்துச்சு அப்படின்னா ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் இருந்தால் டெபிட்டு, லாஸ் இருந்தால் கிரெடிட் சைடு. இந்த சிம்பிள் லாஜிக் ஞாபகம் வச்சுட்டு அதை அப்படியே ஃபார்வர்டு பண்ணுங்க. ஜேர்னல் என்ட்ரியில் இருக்கிறது லெஜர் அக்கௌண்ட் ஃபார்வர்ட் பண்ணணும். ஸோ பை ப்ரீமிசஸ் 60,000 கிரெடிட்டில் இருக்கா? ஓகே, கிரெடிட்டில். மீதி எல்லாமே லாஸ் டெபிட்டில் பாருங்கள். 2 ஸ்டாக் அக்கௌண்ட் 5,000, 2 ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 2,000, 2 மெஷினரி அக்கௌண்ட் 2,500, 2 அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டிஸ் 500. ஓகே, இது ப்ராஃபிட் வந்ததுனால 2 ஹரிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், மாதவன் கேபிட்டல் அக்கௌண்ட், கேஷ் ஒன் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, இது இன்னர் காலத்தில் எழுதிட்டு 25,000, 15,000, 10,000, நெட் அமௌண்ட் 50,000. ஓகே, ஸோ டெபிட் சைடு ஒரு 60,000, கிரெடிட் சைடு ஒரு 60,000. சேம் அமௌண்ட் இப்படி வந்துச்சு அப்படின்னா திஸ் சம் இஸ் கரெக்ட். புரிஞ்சுதாப்பா? ரைட், அந்த ஜேர்னல் என்ட்ரி மட்டும்தான் அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம். ரைட், கன்ஃபியூஸாக இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு சம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ப்ரிப்பேர் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்குது. ரைட், இதே மாதிரி தான் சம் நம்பர் 5 பேஜ் நம்பர் 174 உங்கள் புக்கில் இருக்குது. இப்போ பாருங்கள், 2 விஷயம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அசட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறது, லைபிலிட்டிஸ் வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது ப்ராஃபிட்டு. ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஜேர்னல் என்ட்ரி, அந்த கன்சர்ன்டு அசட்ஸ் அக்கௌண்ட் டெபிட்டு, கன்சர்ன் லைபிலிட்டிஸ் அக்கௌண்ட் டெபிட்டு, டூ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். அதே மாதிரி அசட்ஸோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகி லைபிலிட்டிஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் லாஸு. லாஸ்க்கு ஜேர்னல் என்ட்ரி வந்து அந்த ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெபிட் டு கன்சர்ன்டு அசட்ஸ் அக்கௌண்ட், கன்சர்ன்டு லைபிலிட்டிஸ் அக்கௌண்ட். இதை ஞாபகம் வச்சுட்டு சம்ஸை பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். ஓகே, இதில் பாருங்கள், சீனு அண்ட் சிவா ஆர் பார்ட்னர் ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் இன் தி ரேஷியோ ஆஃப் 5:3. சீனு அண்ட் சிவா 2 பேர் பார்ட்னரு, 5:3 பிரிச்சுக்கிறாங்க. ஹவுசல்யா வந்து புதுசாக சேர்த்திக்கிறாங்க. அதில் அசட்ஸ் லைபிலிட்டிஸ் ரீவேல்யூ பண்ணுறது ஃபஸ்ட் பாயிண்ட். டு இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் பில்டிங் பை ₹40,000. பில்டிங்கோட வேல்யூ 40,000 வந்து என்ன பண்ணுறாங்க? இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. பில்டிங் அப்படிங்கிறது என்ன? அசட்ஸா லைபிலிட்டிஸா? அசட்ஸ். ஸோ அசட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது ப்ராஃபிட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராஃபிட் ஐட்டம் அப்படின்னு. செகண்ட், டு பிரிங் இன் டு ரெக்கார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ₹10,000 விச் ஹேவ் நாட் ஸோ ஃபார் பீன் பிராட் இன் டு அக்கௌண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம பார்ட்னர்ஷிப் ஃபேமு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது முதலீடுகள் தானே, அப்படின்னா அது நம்மளுக்கு அசட் தான். ஓகே, ஸோ இந்த அசட்ஸ் வந்து இது வரைக்கும் கணக்கில் கொண்டு வரவே இல்லை. இப்போ கொண்டு வந்தால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற அசட் புதுசாக உருவாகும்போது இன்க்ரீஸ் தானே. ஸோ இதுவும் ப்ராஃபிட் ஐட்டத்தில் உங்களுக்கு வரும். ஓகே, தேர்ட் பாருங்கள், டிக்ரீஸ் த வேல்யூ ஆஃப் மெஷினரி பை 14,000 அண்ட் ஃபர்னிச்சர் பை ₹12,000. மெஷினரி ஃபர்னிச்சர் ரெண்டுமே அசட் தான், ஆனால் அந்த அசட்டோட வேல்யூ டிக்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே லாஸ். ஸோ இது லாஸ் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. தென் டு ரைட் ஆஃப் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் பை ₹16,000. ரைட் அப்படின்னா பேட் டெப்ஸில், அதாவது கலெக்ட் பண்ண முடியாத அமௌண்ட்டு வேண்டான்னு சொல்லி விட்டுறது. ஓகே, போக்கு எழுதியது அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. போக்கு எழுதியது. ஓகே, ஸோ ரைட் ஆஃப் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் பை ₹16,000. சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படிங்கிறது யார்? நாம் அவங்களுக்கு பணம் தரணும். எதுக்காக? கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணதுக்காக. ஓகே, ஸோ சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் என்ன பண்ணிட்டாங்க? இந்த அமௌண்ட் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்க. அப்படி அதனால் நம்ம பார்ட்னர்ஷிப் ஃபேம் பொறுத்த வரைக்கும் அது ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு பார்த்தா ப்ராஃபிட். ஓகே, ஸோ சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படிங்கிற வேர்டை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ரைட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடியது. சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் ரைட் ஆஃப் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட்டு, சன்ட்ரி டெப்டார்ஸ் ரைட் ஆஃப் பண்ணால் நம்மளுக்கு லாஸ். ஓகே,
ரைட். இப்போ எதெல்லாம் ப்ராஃபிட் எதெல்லாம் லாஸ் அப்படின்னு சொல்லி பார்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும், சம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ ப்ராஃபிட் லாஸ் தெரிஞ்சிருச்சு. வாட் இஸ் த கொஸ்டின் ஹியர்? பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் அண்ட் ப்ரிப்பேர் ரிவல்யூஷன் அக்கௌண்ட். ஓகே, இப்போ ஜேர்னல் என்ட்ரி ஃபஸ்ட்டு லாஸ்க்கு போட்டுருவோம். ஓகே, ஸோ ஒரு லாஸ்க்கு என்ட்ரி வந்து ரிவல்யூஷன் அக்கௌண்ட் டெபிட் டு எதெல்லாம் லாஸு, இங்கே மெஷினரி அக்கௌண்ட்டு டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டு. ரிவல்யூஷன் அக்கௌண்ட் டெபிட்டு அமௌண்ட் போட வேண்டாம். டு மெஷினரி அக்கௌண்ட் கிரெடிட்டு 14,000 கொடுத்துருக்காங்க. ஸோ கிரெடிட்டில் 14,000. டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் கிரெடிட்டில் 12,000. ஸோ 14,000 12,000 ரெண்டுமே சேர்த்து ரிவல்யூஷன் அக்கௌண்ட் டெபிட்டில் 26,000. புரிஞ்சுதாப்பா? ரைட். லாஸ்ட் சம் எது எந்த மாதிரி அதே மாதிரி தான். தென் ப்ராஃபிட் ஐட்டத்துக்கு என்ட்ரி பாருங்கள். பில்டிங் அசட்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது. பில்டிங் அக்கௌண்ட் டெபிட்டில் ஒரு 40,000. இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட்டில் ஒரு 10,000. சண்டே கிரெடிட்டார் சம் டெபிட்டில் ஒரு 16,000. டோட்டலாக ரிவல்யூஷன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது 66,000 உங்களுக்கு கிரெடிட்டில். ஓகே, இது ப்ராஃபிட் ஐட்டம். இப்போது லாஸ் ஐட்டம் என்ட்ரி பண்ணியாச்சு, ப்ராஃபிட் ஐட்டம் என்ட்ரி பண்ணியாச்சு. ஜென்ரலாக ப்ராஃபிட்டாக லாஸா? இப்போ பாருங்கள், ரிவல்யூஷன் அக்கௌண்ட் கிரெடிட் சைடு 66,000 இருக்கா, ரிவல்யூஷன் அக்கௌண்ட் டெபிட் சைடு 26,000 இருக்கா. டிஃப்ரென்ஸ் அவ்வளவு 40,000. 40,000 என்னவா இருக்குது? கிரெடிட்டாக இருக்குது. கிரெடிட்டாக இருந்துச்சுன்னா ப்ராஃபிட். ஓகே, இந்த ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா ஜேர்னல் என்ட்ரி அப்படிங்கிறது ரிவல்யூஷன் அக்கௌண்ட் டெபிட் பண்ணிவிட்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணணும். ஓகே, லாஸ் வந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட். இப்போ பாருங்கள், இந்த சம்ஸில் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ ரிவல்யூஷன் அக்கௌண்ட் டெபிட்டில் 40,000 டு சீனுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு சிவாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். 40,000 ரிவல்யூஷன் டெபிட் பண்ணிவிட்டு சீனு கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு எப்படி பிரிப்போம்? ஸோ 40,000 இன்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரேஷியோ பாருங்கள் 5:3. ஸோ 40,000 இன்ட்டு 5/8 25,000 எங்களுக்கு வரும். அதே மாதிரி சிவாவுக்கு 40,000 இன்ட்டு 3/8 அப்படின்னா 15,000 வரும். புரியுதாப்பா? ஸோ லாஸ் மாதிரி தான் இதுவுமே கொஞ்சம் பார்த்துக்குங்க. ரைட். அதுக்கடுத்து கொஸ்டினில் ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ரிவல்யூஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. தென் shall we go to the preparation of revaluation account. அக்கௌண்ட் அப்படின்னால டெபிட் கிரெடிட்டு ஜென்ரலாக சொல்கிற மாதிரி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஞாபகம் வச்சுக்கணும். ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா கிரெடிட்டு, லாஸ் ஐட்டம் டெபிட்டு, ரிவால்யூஷன் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா டெபிட்டு, லாஸ் வந்துச்சுன்னா கிரெடிட். ஓகே, ஜேர்னல் என்ட்ரி பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் இது பை பில்டிங் அக்கௌண்ட் 40,000, பை இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் 10,000, பை சண்டே கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் 16,000. ஓகே, இதில் லாஸ் ஐட்டம் பாருங்கள், டூ மெஷினரி அக்கௌண்ட் 14,000, டூ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 12,000 டெபிட்டில். ப்ராஃபிட்டு ரிவால்யூஷன் ப்ராஃபிட் தானே வந்துச்சு. ஸோ டூ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு டெபிட் பண்ணிட்டு ஒரு சைட் ஹெட்டிங் போட்டு டூ சீனூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஒரு 25,000, சிவாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஒரு 15,000. ஜென்ரலாக ஃபார்வர்டு பண்ணும்போது உங்களுக்கு 40,000. ஸோ டெபிட் சைடில் உங்களுக்கு 60,000, 66,000, கிரெடிட் சைடில் 66,000. ஓகே, ஸோ 14,000 ஒரு 12,000 ஒரு 40,000 66,000. புரிஞ்சுதாப்பா? டேலி ஆயிடுச்சா? இப்போ டேலி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம போஸ்ட் பண்ணிக்கிறது கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். ரைட். ஸோ 5 சம்ஸு சின்ன சின்ன சம்ஸ் இருக்கிறதுனால இது வரைக்கும் நம்ம முடிச்சுட்டு அடுத்த கிளாஸில் வேறு ஒரு சம்ஸு நம்ம பார்ப்போம். ஓகே, ரைட். ஓகே, தேங்க்யூப்பா.